எந்த ஒரு விஷயமும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணா, அது எதுவுமே நடக்காதுங்க. சட்டுன்னு பிளான் பண்ணுவோம். அது பட்டுன்னு நடந்துரும். அப்படிதான் நாங்களும் நேத்து ஒரே நாள் லீவுக்கு பட்டுன்னு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சட்டுன்னு ஓடி வந்துட்டோம். எப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாலும் நிறுத்தி அந்த மல்லிகைப்பூவ வாங்காம போனதே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல விக்கிற மல்லிகைப்பூ அவ்ளோ ஸ்பெஷல்ங்க. நல்லா நெருக்கமா கட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். விலையும் ரொம்ப கம்மியா குடுப்பாங்க. நான் கையில வச்சிருக்க பார்த்தீங்களா? இது கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 முழம் வரைக்கும் இருந்துச்சுங்க. ரூ. 200 வாங்குனேன். எங்க ஊரோட அடையாளமே இந்த கோபுரம் தாங்க. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சுத்தி சுத்தி கோபுரம் தான் இருக்கும். நாங்க ஊருக்கு வரேன்னு சொன்னதும் நல்ல வெடக்கோழிய வாங்கி புடிச்சு அடிச்சு எங்க அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க. எந்த மசாலா பொருளும் சேர்க்க மாட்டாங்க. வெறும் வீட்ல அரைக்கிற குழம்பு தூள வச்சு தான் செய்வாங்க. அம்மா கையால சாப்பிடுறதாலயோ என்னமோ தெரியல, அது அம்புட்டு ருசியா இருக்கும். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதுன்னு பார்த்தா, அம்பரீஷ் குட்டியும் நான் செய்யற குழம்ப விட அவங்க பாட்டி செஞ்ச குழம்பு தான் சூப்பர்ன்னு சொல்லி 2 இட்லி எக்ஸ்ட்ராவாவே சாப்பிட்டுட்டான். நைட்டுக்கு இட்லி மட்டும் போதுமான்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் எங்க அம்மா மருமகனுக்காக ஸ்பெஷலா சப்பாத்தி தான் பிடிக்கும்னு இவ்ளோ வேலையிலயும் சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க. எல்லா கடையிலயுமே நாட்டுக்கோழின்னு சொல்லி ஹைபிரிட் கோழிய தாங்க விக்கிறாங்க. அத 2, 3 தடவ வாங்கி ஏமாந்துட்டோம். மாதிரி ஊர் பக்கம் போனா தான் ஒரிஜினல் கோழிலாம் சாப்பிட முடியும். இந்த மாதிரி உங்க அம்மா வீட்டுக்கு போனா நீங்க என்னலாம் ஸ்பெஷலா சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஒரு சூப்பரான லாங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.